ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வார்ம். 1988 நவம்பர் 2ஆம் நாள் ராபர்ட் டேப்பன் மோரிஸ் என்ற அமெரிக்க கணினி அறிவியல் மாணவர் மோரிஸ் வார்ம் என்ற பெயரில் ஒரு கணினி வைரஸை வெளியிட்டார். இது இணையத்தின் மூலம் பரவிய முதலாவது கணினி வார்ம் ஆகும். வார்ம் என்பது ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு தன்னிச்சையாக பரவக்கூடிய தீங்கிழைக்கும் நிரல் ஆகும். அது ஒரு முறை பரவத் தொடங்கினால் மனித தலையீடின்றி வெகு விரைவாக மற்ற கணினிகளை தாக்கிவிடும் அபாயகரமான நிரலாகும். 1988ஆம் ஆண்டில் ஆர்பனெட் என்று அழைக்கப்பட்ட இணையம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நெட்வொர்க்காக இருந்தது. சுமார் 60,000 கணினிகளை கொண்ட நம்பிக்கை அடிப்படையிலான வலையமைப்பாக இருந்தது. இதில் பெரும்பாலும் பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் இராணுவ மையங்கள் மட்டுமே இணைந்திருந்தன. இந்த ஆர்பானெட் வலைப்பின்னலில் எத்தனை கணினிகள் இணைந்துள்ளன என்பதை ஆராய்வதற்காக கார்னெல் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த ராபர்ட் மோரிஸ் என்பவர் ஒரு கணினி நிரலை உருவாக்கினார். 1988 நவம்பர் 2 அன்று மாலை மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் கணினி ஒன்றிலிருந்து ரகசியமாக இந்த வார்ம் வெளியிடப்பட்டது. இந்த வார்ம் ஒரு வைரஸ் போலல்லாமல் ஹோஸ்ட் கோப்பு தேவையின்றி தானாகவே பெருகும் திறன் கொண்டது. இது ஆபரேட்டிங் சிஸ்டம் எனப்படும் இயக்க முறைமையின் சில பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கணினியிலிருந்து மற்றொன்றுக்கு பரவியது. பயனர்கள் அதை கண்டுபிடிப்பதை தடுப்பதற்காக ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தாலும் 7 முறைக்கு ஒரு முறை மீண்டும் தன்னை பெருக்கிக் கொள்ளும்படியான ஒரு குறியீட்டை மோரிஸ் அதில் சேர்த்திருந்தார். இந்த பிழை காரணமாக ஒரே கணினியில் வார்மின் பல பிரதிகள் உருவாகி அதன் சிபியுவின் செயலாக்க சக்தியை முழுமையாக ஆக்கிரமித்தன. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான கணினிகள் மிகவும் மெதுவாக இயங்கின அல்லது முற்றிலுமாக செயலிழந்தன. சுமார் 6,000 கணினிகள் இந்த மோரிஸ் வார்மால் பாதிக்கப்பட்டன. ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், நாசா போன்ற முக்கிய நிறுவனங்களின் செயல்பாடுகள் முடங்கின. இது இணையத்தின் வரலாற்றில் முதல் பெரிய சைபர் அட்டாக் ஆனது. ரோபர்ட் மோரிஸ் மீது கம்ப்யூட்டர் ஃப்ராட் அண்ட் அபியூஸ் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டது. அவருக்கு 3 ஆண்டு புரொபேஷன், 400 மணி நேர சமூக சேவை மற்றும் $10,050 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வை தொடர்ந்து இணைய பாதுகாப்பு என்ற துறையின் அவசியத்தை உலகம் உணர்ந்தது. அமெரிக்கா தனது இணைய பாதுகாப்பு அமைப்பான கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமை உருவாக்கியது. உள்நோக்கமின்றி உருவாக்கப்பட்ட ஒரு நிரல் சிறு பிழையின் காரணமாக கட்டுப்பாட்டை மீறிச் சென்று ஒரு தொழில்நுட்ப பேரழிவை ஏற்படுத்தியது. இன்று நாம் பயன்படுத்தும் அனைத்து சைபர் பாதுகாப்பு விதிகளுக்கும் இந்த நிகழ்வே அஸ்திவாரமிட்டது. மோரிஸ் வார்ம் என்பது எண்ட் ஆஃப் தி இன்டர்நெட்ஸ் ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ், அதாவது இணையத்தின் தீங்கற்ற அப்பாவித்தனமான காலத்தின் முடிவை குறித்ததாக கணினி வரலாற்றில் பதிவானது.